ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல். இன்றைக்கி மெயின்ஸ்க்கான பிஒய்க்யூ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நாங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஒரு புக்கை பற்றி தான் பேச போகிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம கார்த்திகேயன் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு பிஒய்க்யூ நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்தோம்னா எல்லா கொஷின் பேப்பரும் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எந்தெந்த எக்ஸாமில் மெயின்ஸ் இருக்கோ அந்த எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்லாம் இருக்குது. ஓகே, இந்த புக்கில் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதில் இருக்க நாங்கள் பார்த்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தோம்னா குரூப் 1ல் 2022லேருந்து 2008 வரைக்குமே இருக்குது. அதுவும் வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஆனால் வந்து 2001 2002 பிஒய்க்யூஸ் எல்லாம் வந்து நாங்கள் சக்தி பப்ளிகேஷன்ஸில் வந்து பிஒய்க்யூ இருக்குது. அந்த கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து தான் நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஏசிஎஃப் எக்ஸாமு, ஹெச்ஆர்சிஇ எக்ஸாமு, அதெல்லாம் அப்புறம் வந்து டிஇஓ எக்ஸாமு, இதோட கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்குது. அரௌண்ட் ஒரு 20+ கொஷின் பேப்பர்ஸ் வந்து இருக்குது. 20+ இருக்குது. 20+ கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. இதில் இருக்க கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு உள்ள பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு குரூப் 1னா அதோட பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அதோட சிலபஸ் கொடுத்துட்றாங்க. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அப்புறம் அந்தந்த இயர் கொஷின் பேப்பர் வந்து கொஷின் பேப்பரே வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு சொல்லிவிட்டு எல்லாமே கொஷின் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி, இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா இதில் எதுலேயுமே வந்து ஆன்சர்ஸ் இருக்காது, ஜஸ்ட் கொஷின்ஸ் தான் இருக்கும். பட் வந்து என்னென்னா நம்ம வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணோம்னா இன்னொருத்தரோட நோட்ஸை வச்சு நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்காது. அது வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனாக தான் இருக்கும். நம்மளே பர்சனலாக நோட்ஸ் எடுத்து படித்தா மட்டுமே வந்து அது வந்து லாங் ரன்னுக்கு வந்து உங்களால் படிக்க முடியும். அதனால் என்ன பண்ணணுன்னா இந்த பிஒய்க்யூ கொஷின்ஸ்க்கெலாம் நீங்களே வந்து ஆன்சர் ரெடி பண்ணுங்கள். ஆனால் வந்து சக்தி பப்ளிகேஷன் சொன்னேன் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா சக்தி அந்த புக்கோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு அடுத்தது நான் காமிக்கிறேன். அந்த புக்கில் வந்து எப்படின்னா அது சப்ஜெக்ட் வைஸ் இருக்கும். அதில் வந்து என்னென்னா ஆன்சர்ஸ் இருக்குது. அதுலேயும் ஆன்சர்ஸ் வந்து ஒரு சிலதுக்கு தான் வந்து ஆன்சர்ஸ் நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து எல்லாம் பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் வந்து எதுவுமே ஆன்சர்ஸே இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ஆன்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பார்த்துக்கலாம் இந்த ஆன்சருக்கு என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த பிஒய்க்யூ. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அந்த பிஒய்க்யூ பற்றி காமிக்கிறேன். அது ஆனால் டாபிக் வைஸ் இருக்கும். இது வந்து கொஷின் பேப்பர் வைஸ் இருக்குது. வந்து அது வந்து டாபிக் வைஸ் இருக்கும். அந்த இதுவுமே நல்லாயிருக்கும். இதில் என்ன வந்து மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா எல்லா எக்ஸாமோட கொஷின் பேப்பருமே இருக்குது. அதனால் வந்து ஒரே இடத்துல வந்து எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த கொஷின் பேப்பர்ஸ் தவிர எக்ஸ்ட்ரா மெயின்ஸ்க்கு கொஷின் பேப்பர் வந்து எங்கேருந்து பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறதையும் ஒரு வீடியோ தனியாக நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஷின் பேப்பர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கெலாம் என்ன பண்ணலான்னா இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து மெயின்ஸ்க்கு வந்து ஒரு 60% ஆஃப் சிலபஸ் வந்து இந்த கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் பார்த்து படித்தாலே சால்வ் ஆயிரும். எப்படி வந்து மெயின்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வச்சு எப்படி வந்து நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இது வந்து பாருங்கள் ஏசிஎஃப் எக்ஸாமு, அதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் கொஷின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எல்லா மெயின்ஸ் கொஷின் பேப்பரையும் பாருங்கள். ஏன்னா வந்து குரூப் 1 மட்டும் பார்த்திங்கன்னா அது பத்தாது. அவங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தான் வந்து கொஷின் பேப்பர் செட்டர். அவங்க வந்து மற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லேருந்து கொஷின்ஸ் எடுத்து நம்மளுக்கு வந்து நம்மளோட எக்ஸாம்ஸில் வந்து கொடுப்பாங்க. அதனால் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எந்த மெயின்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும் அது எல்லா எக்ஸாமோட மெயின்ஸ் பேப்பரையும் வந்து அனலைஸ் பண்ணி எல்லாமே படித்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓவரால் ஐடியா கிடைக்கும் என்னென்ன ஃபார்மேட்டில் கொஷின் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. இது குரூப் 2 மெயின்ஸு.
உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் உங்களுக்கு ஓவரால் வந்து எல்லா கொஷின் பேப்பர்ஸையும் வந்து பாருங்கள் 20+ கொஷின் மெயின்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. இது வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக வந்து நிறையா மெயின்ஸ் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கொஷின் பேங்க் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து மற்ற எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பரையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த கொஷின் பேங்க் யூஸ் ஆகும். மற்றபடி இந்த கொஷின் பேங்க்கை யூஸ் பண்ணி இந்த கொஷின் பேங்க்லேயே ஆன்சர் இருக்குன்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. அது ஆன்சரோட பிஒய்க்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக் வாங்காதீங்க. எல்லா கொஷின் மற்ற எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பரும் வேணும். ஒரு அனலைஸ் பண்ணி நீங்களே ஓனாக செல்ஃபாக வந்து ஆன்சர் ரைட்டிங் எழுதி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த புக்லெட் வந்து இந்த கொஷின் பேங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து கொஷின் பேங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து சக்தி பப்ளிகேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த கொஷின் பேப்பர் வைஸ் கொஷின் பேங்க்கும் வச்சுருக்கோம், சக்தி பப்ளிகேஷனோட கொஷின் பேங்க்கும் வச்சுருக்கோம். ரெண்டுமே இருந்தால் பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா டாபிக் வைஸும் நம்மளுக்கு வந்து எப்படி கொஷின்ஸ் வருதுன்னு பார்க்க முடியுது. மற்ற எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸும் எப்படி இருக்குதுன்னு பார்க்க முடியுது. ஒரு ஐடியா கிடைக்குது. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சக்தி பப்ளிகேஷனோட மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் டாபிக்ஸு கண்டென்ட்ஸ்லாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எதில் டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.